அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால என்ன நன்மைகள்னு பார்க்க போறோம் ஜாஸ். அத்திப்பழத்துல ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸும் குடிக்கலாம். தினமும் அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு இந்த தூக்கமின்மை சொல்லுவோம், தூக்கமின்மை, ஒற்றை தலைவலி, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். பெண்கள்லாம் தினமும் அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால கர்ப்பப்பை வந்து நல்ல வலிமை பெறும். அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையும் முழுமையா சரியாகும். அந்த ஜூஸ் குடிக்கிறனால வந்து சிறுநீரக பையில கற்கள் இருக்கும்ல, அந்த கற்களையும் கூட அழிக்குமா இந்த ஜூஸ், அத்திப்பழம் ஜூஸ். அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால இந்த சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலா வைக்கும். சுகருக்கும் கண்ட்ரோல் கொடுக்கும். கண்ட்ரோலா வைக்கும். பசி உணர்வையும் கட்டுப்படுத்தும். இப்ப அது குழந்தைங்க எடுத்துக்கலாமா? குழந்தைகளும் தாராளமா எடுத்துக்கலாம். நல்லா பசிக்கும், அப்புறம் குழந்தைகளுக்கு நல்லா ரத்தம் ஊறும், இந்த மாதிரி எல்லாம் சரி செய்யும். பெண்கள்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஓகே. அத்திப்பழத்துல வந்து நான் காயா பழமா தான் பார்த்துருக்கேன். ஜூஸ் போடலான்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன். சரி, நீங்களும் எடுத்துக்கோங்க, நாங்களும் எடுத்துக்கிறோம். இப்போ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.